மூலம் பார்த்துனாங்க ரைட். வர்க்கங்களா வர்க்க மூலங்களா? வர்க்க மூலம் சார். வர்க்க மூலம் பார்த்துனாங்க ரைட். வர்க்க மூலம் பார்த்துனாங்க ரைட். வர்க்க மூலத்துல ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுமா இல்லையா? வர்க்க மூலம் தலையங்கன்னு தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமா சார். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் வர்க்க மூலம்ண்டா, நான் அந்த ஐடியா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வர்க்க மூலம்ண்டா நாங்க என்ன போடுறோம், என்ன குறியீடு போடுறோம் நாங்க? இது போடுறோம் நாங்க என்னது, வகுத்தல் அடையாளம் மாதிரி. வர்க்க அடையாளம். வகுத்து அடையாளம் மாதிரி போடுவோம். இதுக்குள்ள என்ன வரும்னு சொன்னான்? மறைமுகமா என்ன இருக்கிறது? இரண்டு. இரண்டு இருக்குமென்னு சொன்னான் ரைட். கனமூலம்ண்டா என்ன இருக்குமென்னு சொன்னான்? இதுக்குள்ள மூன்று. மூன்று இருக்குமென்னு சொன்னான் ரைட். இப்ப வர்க்கமூலம் ஏ இரண்டு மறைமுகமா இருக்கு, நாங்க இந்த இரண்டு போடுறது இல்லைன்னு சொன்னானே. என் பழமையா நாங்க இந்த குறியீடை மட்டும் போட்டாலே போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரைட். இந்த வர்க்கமூலம் ஏன்றது என்னத்தை சொல்லுது? ஏன்ற எத்தனையாம் இருக்குன்னு சொல்லி தந்தான்? இரண்டாம் இருக்கு. ஏன்ற இரண்டாம் இருக்குன்றது வர்க்கம். இது வர்க்க மூலம். அது என்னென்னு வரப்போகுது இங்க வரைக்கும். இங்க இது உள்ளுக்கு இருக்கிற ரெண்டு இங்க வந்து என்னென்னு வரணும்னு சொல்லி தந்தான்? அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்குன்னு சொல்லி தந்தான். இந்த அரையாம் அடுக்குன்னு சொல்லி தந்தான். இப்ப இது இந்த ஏ இருக்கு, கனமூலம் இங்க என்ன வரும்னு சொல்லி தந்தான்? ஏ ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. மூன்றாம் அடுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்கு ரெண்டு இருந்தா இந்த வர்க்கம், ஆனா ரெண்டு சில நேரம் இருக்காது. ஏன் இந்த குறியீடு போட்டாலே ரெண்டு தான் ரைட். இங்க உள்ளுக்கு மூன்று இருந்துச்சுன்னா ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்குன்ற மாதிரி வரும். சரியா? இப்ப சொல்லுங்க, ஓகே இப்ப சொல்லுங்க. ஒன்பது இருக்கு. ஒன்பதுன்ற வர்க்க மூலம் நாங்க காண போறோம் ரைட். ஒன்பதுன்ற வர்க்க மூலம் காண போறோம்டா என்ன அர்த்தம்? ஒன்பதுக்கு வந்து எத்தனையாம் அடுக்கு? அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு. அப்ப ஒன்பதுக்கு வந்து அரையாம் அடுக்கு. அப்ப ஒன்பதுக்கு அரையாம் அடுக்கு எத்தனை வரப்போகுதுன்னா, இப்ப நாங்க ஒன்பதை வர்க்கத்துல எப்படி எழுதலாம்? மூன்றின் ஒன்பது எத்தனை எழுதலாம்? மூன்றின் மூன்றின் மூன்றா? இரண்டு. மூன்றின் இரண்டாம் அடுக்கு. மூன்றின் மூன்றுன்றது என்னது? மூன்று தர மூன்று தர மூன்று. மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று 27. மூன்றின் மூன்றுண்டா மூன்றின் இரண்டாம் அடுக்கு தானே என்னது? மூன்று தர மூன்று ஒன்பது. ஆகவே இது மூன்றின் இரண்டாம் அடுக்கு எழுதலாம் 9. இதுக்கு மேல என்ன இருக்கு? வெளியில அரையாம இருக்கு. நான் என்ன சொல்லி தந்தான்? அடுக்குன்ற அடுக்கு இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லி தந்தான்? அடுக்கும் அடுக்கும் என்ன செய்யும்? மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகும். அடுக்கும் அடுக்கும் மல்டிபிள் ஆகும். என்னது? பெருக்குப்படும் ரைட். அதாவது வந்து நாங்க ஒரு வலுன்ற வலு இருக்குண்டா, அடுக்குக்கு அடுக்கு இருக்குண்டா, அடுக்கு சொல்லி தந்தா நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப அடுக்கும் அடுக்கும் மல்டிபிள் பெருக்கும். அப்ப ரெண்டு தர அரை. பாருங்க, மேல ரெண்டு இருக்கு, கீழே ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு ரெண்டு என்ன செய்யப்படும்? பிரிப்படும். பிரிபடும். அப்ப ரெண்டு ரெண்டு வந்து பிரிபடும். பிரிச்ச என்ன மிச்சம் இருக்கு? ஒன்று இருக்கு. அப்ப மூன்று ஓராம் அடுக்கு. அப்ப எத்தனை விட? மூன்று. மூன்று ஓராம் அடுக்கு வந்து மூன்று வரப்போகுது. அப்ப 9 வர்க்க மூலம் உங்களுக்கு என்ன விட வரப்போகுது? மூன்று வரப்போகுது. ஓகே, இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க,
81 வர்க்கமூலம் 81 எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 9. 9 எங்களுக்கு எப்படி வரும்? 9 அரையாம் வர்க்கம். இது வந்து வரப்போது 81 அரையாம் வர்க்கம். அரையாம் அடுக்கு. அப்ப இது எப்படி வரப்போகுது? 9 தர 9 9 അരയാം അടുക്ക്. ആകവേ 9 വർക്കത്തിന്റെ അരയാം അടുക്ക്. ആകവേ ഇത് വരും 9 2 തര അര. ആകവേ 9 ஓராம் அடுக்கு. ஆகவே எத்தனை? 9. இதை நீங்க டிரெக்டா 9 சொல்லிக்கொள்ளலாம். இல்லாட்டி இப்படித்தான் அது வந்து உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப நான் சொல்றதுகளுக்கு கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. என்னென்ன வருமானங்களை எனக்கு ஐடென்டிஃபை சொல்லுங்க. என்ன ஓ பண்ணி இதை செய்யுங்க பாப்போம். சரி சரி. சரி. ஓகே, முதலாவதுக்கு என்ன வரும்? 15. 15. அதாவது 15 வர்க்கത്തിന്റെ வர்க்கமூலம். ஆகவே எங்களுக்கு 15 வரும். அடுத்ததுக்கு என்ன வரும்? 25. 25 வர்க்கத்தின் வர்க்கமாகவே 25 வரும். அடுத்தது என்ன வரும்? 13 வர்க்கம். 13. 13. அடுத்தது என்ன வரும்? 10 வர்க்கம். 10 வர்க்கம். ஆகவே 10. அடுத்தது என்ன வரும்? என்ன வரும்? இந்த 1024 எப்படி எழுதலாம்னு உங்களுக்கு தெரியுமா? தான் முதல் இருக்க நீங்க எழுதியிருப்பீங்க. 2 தர 2 தர 2 தர எத்தனை தரம் எழுதலாம்? 2. உங்களுக்கு டிரெக்டா இதுக்கு வந்து உங்களுக்கு காண இயலாட்டி, ரைட், உங்களுக்கு டிரெக்டா வந்து இதை கண்டுபிடிக்க இயலாட்டி நீங்க என்ன செய்யணும்? இந்த 1024 அரைவாசி எழுதி பார்க்கணும். அப்ப 1024 அரைவாசி எவ்வளவு? 1024 அரைவாசி எவ்வளவு? 512. 512. 512 அரைவாசி எவ்வளவு? 256. 256 வர்க்கமூலம் தெரியுமா? 16 வர்க்கம்.
16 வர்க்கம் ரைட். அப்ப 1216 எத்தனை நேரம் பெருக்கினா எங்களுக்கு 1024 வரப்போகுது? 4 4 தரம் பெருக்கைகள் வரப்போகுது ரைட். அப்ப நாங்க இங்க வர்க்கங்கள் 2 தனித்தனிய பெருக்கைகள் எப்படி எழுதிக்கொள்ளலாம்? 256 வர்க்கம் வர்க்க மூலம் 4 வர்க்க மூலம். 256 வர்க்க மூலம் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 16. 14 4 வர்க்க மூலம் என்ன தெரியும்? 2 2. ஆகவே மொத்தம் பெருக்கினா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 32 32. அப்ப இது என்ன வரப்போகுது? 32 முழுவதுன்ற வர்க்கம் சமன். அப்ப இங்க வரப்போகுது என்ன விட 32. 32 இப்ப உங்களுக்கு டைரக்டா 1024 எத்தனை வர்க்கம்னு உங்களுக்கு தெரியாட்டி நீங்க என்ன செய்யலாம்டா, அது 1024 2ஆல வகுத்து பார்க்கலாம். அதுக்கும் அது 512 அதுக்கும் தெரியாட்டி அதை என்ன 2ஆல வகுக்கலாம். இப்ப 256 256 உங்களுக்கு 16 தெரிஞ்சுன்னா செய்யலாம். இல்லாட்டி அதை இன்னும் 2ஆல வகுக்கலாம். 128 அதுவும் தெரியாட்டி அதை இன்னும் எத்தனை அளவு வகுக்கலாம்? 2ஆல வகுக்கலாம். 2 வகைக்கு எப்படி வரும்? 64 வந்து நிற்கும். அப்ப 64 தர எத்தனை இங்கால வரப்போகுது? அரை ம் அரைவாசி இல்ல நான் கேட்கிறேன்டா, 1024 2ஆல பிரிச்சா 512 ரைட். அப்ப ஒரு 2 பெருக்கப்படுது. அப்ப 512 2 1024 ரைட். 512 2ஆல பிரிச்சா 256. 256 அப்ப 256 4 1024 ரைட். 256 2ஆல பிரிச்சா 128. 128 அப்ப 128 தர 8 1024. 128 2ஆல பிரிச்சா 64. 64 அப்ப 64 தர எத்தனை? 1024 16. அப்ப இப்ப வர்க்கமூலத்துக்கு வரப்போகுது. அப்ப 64 வர்க்கமூலம் எவ்வளவு? 8. 16 வர்க்கமூலம் எவ்வளவு? எத்தனை வர்க்கம்? 16 4. அப்ப என்னாங்க? 32. அப்படியே நீங்க செஞ்சுட்டு போகலாம் ரைட். உங்களுக்கு டைரக்டா 32 வர்க்கம் தெரியாட்டி நீங்க வந்து என்ன செய்யலாம்? தனித்தனிய வர்க்கமூலத்தை எழுதி கொள்ளலாம் ரைட். இது வரைக்கும் நாங்க பார்த்தது வர்க்கமூலம் டைரக்டா, அதாவது வந்து இப்ப நீங்க போட்டோன்னு வர்க்கமூலம் வரக்கூடிய முழு எண்களுக்கு வந்து வர்க்கமூலம் பார்த்துனாங்க ரைட். இப்போ வந்து நாங்க பார்க்க போறது வந்து அண்ணளவாக்கல் முறை மூலம், அதாவது கிட்டிய, அதாவது வந்து அண்ணளவாக்கம் மூலம் வந்து வர்க்கமூலத்தை காண்றது பார்ப்போம் ரைட். இப்ப அண்ணளவாக்க முறை மூலம் வர்க்கமூலத்தை காண்றேன்டா, உதாரணத்துக்கு பார்ப்போம். இங்க வர்க்கமூலம் 17க்கு என்ன விட வருதுன்னு கேட்கிறாங்கன்னு வைப்போம். சரியா? இப்ப வர்க்கமூலம் 17க்கு என்ன விட வருதுன்னு கேட்கிறாங்கடா, என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வர்க்கமூலம் 17க்கு டைரக்டா விட வருமா? வர்க்கமூலம் 16க்கு தான் விட வரும். ஓ, அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதுக்கு முன்னுக்கு இருக்கிற முழுவதின் வர்க்கமா இருக்கிற வர்க்கமூலத்தை எழுதணும். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற முழுவதின் வர்க்கமா இருக்கிற வர்க்கமூலம் என்ன? வர்க்கமூலம் 16 16க்கு 4 விட வரும். இதுக்கு பின்னுக்கு இருக்கிற முழுவதின் வர்க்கமூலம் எழுதணும். என்ன வரப்போகுது? 5 வர்க்கம் 25. சரியா? ஆகவே எங்களுக்கு வந்து வரப்போகுது 16 வர்க்கமூலம் எவ்வளவு? 4. இப்ப 17க்கு எங்களுக்கு விட வரணும். 25க்கு வர்க்கமூலம் எவ்வளவு? 5. அப்ப இந்த 17க்குரிய வர்க்கமூலத்துக்கு விட எங்க வரணும்? 4க்கும் 5க்கும் விடப்பட்ட இலக்கம் வரணும். அப்ப 4க்கும் 5க்கும் விடப்பட்ட என்ன வரப்போகுது? 4 தசத்துலாம் வரப்போகுது. 4க்கும் 5க்கும் விடப்பட்டதுன்னா 4 தசம் தானே வரணும். சரியா? 4க்கும் 5க்கும் இடையில 4 தசம் வரப்போகுது ரைட். இப்ப சொல்லுங்க, இந்த 16க்கும் இந்த 17க்கும் இடையில இருக்கிற இடைவெளி எவ்வளவு? கேப் 1. 17க்கும் 25க்கும் இடையில இருக்கிற கேப் எவ்வளவு? 8. சரியா? அப்ப டோட்டல் கேப் எவ்வளவு? 9. 9ல எத்தனை பங்கு இந்த கேப்? கேப் வந்து 9. 9ல இது கேப் எவ்வளவு? 1. ஆகவே 9ல ஒரு பங்கு இந்த பக்கம். 9ல எத்தனை பங்கு இந்த பக்கம்? 8 பங்கு இந்த பக்கம். அப்ப 9ல ஒரு பங்கு இந்த பக்கம் என்ன மீனிங்? இந்த 4 விட 9ல ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவா இங்கால வரப்போகுது ரைட். அப்ப 9ல ஒரு பங்கு இல்ல எப்படி வரப்போகுது? 1 நாங்க 9ஆல வகுத்தா எவ்வளவு? 0 தசம் 10. 10க்குள்ள எத்தனை? 1.
ரைட். அப்போ 9. திரும்ப அடுத்த 1 வரப்போகுது. இப்ப முதலாம் தசமம் கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு வரப்போகுது. இங்க என்ன வரப்போகுது? நம்பர் ஒன்று 1 வரப்போகுது. சரியா? விளங்குதா வடிவா? விளங்குதா? விளங்குது சார். விளங்குது. சரி. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க கிட்டிய முதலாவது இதுக்கு பார்க்கணும்டா. எங்களுக்கு வந்து வெறும் அவங்க வேற வேற மெத்தட்ல வந்து உங்களுக்கு சொல்லி தரலாம். ஆனா எங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். ரைட். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்டா, கிட்டிய முதலாம் தசமத்தை கேட்டா 4.1 பெருக்கி கண்டு கொடுக்கலாம், 4.2 பெருக்கி கண்டு கொடுக்கலாம். அப்படி நீங்க அதாவது எப்படி செய்யலாம், 4.1 தர 4.1 இதை பெருக்கி வர்றபடியே எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 4.2 தர 4.2 இதை பெருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. 4.1 தர 4.1 எத்தனை பெருக்கி சொல்லுங்க. ஓரண்டு ஒன்று ஓர் நான்கு நான்கு நான் ஒன்று 4 நன்னாங்கு 16. ஆகவே 1 8 எப்படி வரப்போகுது? 6 1. ஆகவே 16.81 வரப்போகுது. சரியா? அடுத்தது 4.2 இருக்குங்க. 4.2 4 எழுதி விளையாடுற 4.2 தர 4.2 பெருக்கணும் வேண்டாம். எவ்வளவு? 2 4 4 8 4 2 8 நன்னாங்கு 16. 4 8 மட்டும் 16 16 மட்டும் 17. ஆகவே 17.64. இப்ப பாருங்க, 17க்கு கிட்ட இருக்கிறது 17.64 16.8 உண்டா? 14.64 14.46 ஆ 17.81 16. எட்டு பாருங்க நீங்க 17க்கும் இதுக்கும் இடையில இருக்கிற கெப்ப விளவு 20 சைவதசம் 19 என்ன 19 சைவதசம் 19. 0.19 இங்க கெப்ப விளவு சைவதசம் 64 64 சொல்றேன் இல்ல 6 4. அப்ப எது பேரு சின்ன கெப் விடவழி 16.81. ஆகவே இது எங்களுக்கு வரப்போறது என்னது? அப்போ 4.1 4.1 பெருக்கிக்கலாம் எங்களுக்கு இந்த விட வரும்னு தெரியும். ஆனா இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு இலக்கத்தால பெருக்கி பெருக்கி கண்டுட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இங்க இருக்க கப்பையும் பாருங்க, இங்க இருக்க கப்பையும் பாருங்க, 2 கப்பையும் கூட்டுங்க. கூட்டிட்டு இந்த பக்கத்துல இருந்து நாங்க நம்பர் எடுக்க போறோம்ன்றதால இந்த பக்கத்துல ஒரு கேப், அப்போ 1 மொத்த கெப்பால பிரிச்சு வர்றதா நாங்க இங்க செஞ்சோம்டா. சரி, இதை ஒரு எழுதி கொள்ளுங்க. அதை நீங்க வேணும்டா இது இந்த இந்த மெத்தட்லயும் எழுதி வச்சுக்கோங்க 2. எழுத விட்டா எழுதாம ஸ்டார் போட்டு விளையாடிட்டு இருக்கு யாரு? தனு. இதை எழுதினா எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். வர்க்க மூலம் 20க்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போம். கிட்டிய முதலாம் தசம் 2ஆம் தசமம் இல்ல, கிட்டிய முதலாம் தசமத்துக்கு காணணும். வர்க்க மூலம் 20 4.4 பாப்போம். கிட்டத்தட்ட 4 வரும். 4 விட கொஞ்சம் கூட தான் வரும். கிட்டிய முதலாம் தசம் 4.4
ரைட். 4 வரும். வர்க்கமூலம் 20. ரைட். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற முழுவதும் வர்க்கம் எவ்வளவு? 10 16. 16 இதுக்கு 25 25. ரைட். அப்ப 16 25. அப்ப என்னது இது? 4 5 5. அப்ப என்ன வரப்போகுது? 4 தசம் வரும். இதுக்கும் முடியல இருக்கிற இடைவெளி எவ்வளவு? 4 4. இதுக்கும் முடியல இருக்கிற இடைவெளி எவ்வளவு? 5 5. அப்ப மொத்தம் கூட்டுத்தொகை எவ்வளவு? 9 9. இந்த முன்னுக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு? 9. 4. ஆக 9 எத்தனை பங்கு? 4 4 பங்கு. ஆக 9 4ஆல பிரிச்சா எவ்வளவு? 0 தசம் 2. ஆ 9 எத்தனை? 9 4 36 2 4 மிச்சம் 36. 40. 9 4. அப்ப எத்தனை? 4 தசம் 4 4. அல்லது 2 தசம் தானத்துல கேட்டா 0 4 தசம் 049 0 தசம் 4 0 தசம் 4 4. அப்ப கிட்டிய ரெண்டு தானத்துல கேட்டா தசமா 2 தானத்துல கேட்டா என்ன செய்யும்? 4 தசம் 4 4 வரும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 4 தசம் 4 வரும். ரைட். இப்ப அடுத்தது சொல்லுங்க. எனக்கு இன்னொரு இது சொல்றேன். 67. 8 தசம் 1 8 தசம் 1 வராது. 64 67க்கு முன்னுக்கு என்ன இருக்கும்? 64. 4 64 பின்னுக்கு என்ன இருக்கும்? முழுவன் 9 81 81. இந்த ரெண்டுக்கு முடியல கேப் எவ்வளவு? 14 3. இதுக்கு முடியல கேப் எவ்வளவு? 14 14. சரியா? 8 அப்ப மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? 17. 17 எத்தனை பங்கு? இது மேல 3 3 பங்கு. ஆகவே 8 தசம் 3 8 தசம் 2 எப்ப எவ்வளவு? இப்ப இதை வகுத்த பண்ண எவ்வளவு வரப்போகுது? 3 17ஆல 0 தசம் 30. 17 1 17. எத்தனை மிச்சம்? 13. 13. 0 தசம் 17 1 7 6 1 7 வரப்போகுது. ரைட். அவ கிட்டிய தசமானத்துக்கு தட்டின எவ்வளவு?  எப்படி வரப்போகுது? இது 8, இது 9. ஆக 8 தசம் 1 7 வரும். ரைட். கிட்டிய முதலாம் தசம் கேட்டினா 8 தசம் 2 போடலாம். இல்லாட்டி 1 தசம் 2 போட்டுக்கணும். அதான் சொல்றேன்.
245 കാണുക അപ്പം 245 15.6 15.6 ரைட் 245 முன்னுக்கு என்ன இருக்கு 225 225 225 206 200 பின்னுக்கு எவ்வளவு வரும் 56 256 அப்ப இது எத்தனை வரப்போகுது 15 15 இங்க எவ்வளவு வரப்போகுது 16 16 அப்ப 15க்கும் 16க்கும் இடையில தான் இருக்க போகுது இடையில இந்த கெப் எவ்வளவு 20 20 இந்த கெப் எவ்வளவு 11 ஆ 11 11 ரைட் அப்ப டோட்டல் எவ்வளவு 31 31ல இங்க இது எவ்வளவு 20 20 அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க இது கட்டாயத்துல 15 தசம் தான் வரப்போகுது இப்ப 15 தசம் இப்ப 31ஆல நாங்க என்ன செய்யணும் 20 வகுத்து பார்க்கணும் ஆகவே 0 தசம் ஆகவே இங்க எங்களுக்கு வரப்போகுது 11 நாங்க முன்னுக்கு இருந்தா கெப் பார்க்கணும் இப்ப இதுல இருந்து எவ்வளவு கூடுது என்றதான் பார்க்கணும் இல்லாட்டி நீங்க பின்னுக்கு இருந்து கண்டிக்கண்டா கழிக்கணும் 16ல இருந்து கழிக்கணும் சரியா இப்ப 15ஓட கூட்டுறது எவ்வளவுன்னு தான் பார்க்க போறோம் ஆகவே என்ன வரப்போகுது 20 20க்குள்ள அடங்காதாகவே 200க்குள்ள 200க்குள்ள 31 எத்தனை முறை 6 186 சரியா அவைகள் ஒரு தசம் தானே கேட்டது அவன் என்ன வரப்போகுது 15 தசம் 6 6 ரெண்டாம் தசமம் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி பாருங்க சில நேரம் 15.7 வர வாய்ப்பு இருக்கு ரைட் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கழிச்சா எவ்வளவு உங்களுக்கு 14 ஆகவே 140 140க்கு 31 எவ்வளவு வரப்போகுது 124 4 113 அப்ப 16 தசம் 15 தசம் 6 வரலாம் ரைட் இல்லது நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க 16 தசம் 6ன்றது உங்களுக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா 16 தசம் 15 தசம் 6 தர 15 தசம் 6 ஒருக்கா பெருக்கி பார்க்கணும் 15 தசம் 7 15 தசம் 7 ஒருக்கா பெருக்கி பார்க்கணும் ரைட் ஏன்னா எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பார்க்கல எங்களுக்கு வந்து கெப் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இப்போ கெப் எவ்வளவு இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க இது பண்ணணும் இப்போ நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரப்போது வந்து 15.7 தான் இதுல வந்து சில நேரத்துல வந்து இந்த அன்னட வாக்கத்துல வந்து கொஞ்சம் கிட்ட முட்டை வரும்போது எங்களுக்கு நாங்க சரியா எக்ஸாக்டா சொல்லலாது ஆனா 15.7ன்றது இதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் 15.7 வந்து இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூடவா இருக்கும் அது நீங்க என்ன செய்யணும்னா ரெண்டையும்
இப்ப நீங்க 15 கண்டோன்னா நீங்க 15 15 பெருக்கி பார்க்கணும். ரைட்? பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வருதோ கிட்ட வருதோ, அதாவது கூடின தானத்துல கிட்ட வருதுண்டா முதலாம் மண்டலவாக்கத்துல வந்து 15 வரும். இல்லாட்டி வந்து என்ன வரும்டா எங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாம் மண்டலவாக்கம்னா நாங்கள் டிரெக்டா அதில் போட்டுக்கொள்ளலாம். என்னண்டு 6 4 மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ரைட்? ஓகே. இப்போ வந்து 115 காணுங்க பாப்போம். வர்க்கமூலம் 115. எத்தனை வரும்? 115க்கு முன்னுக்கு என்ன இருக்கு? 100 100. அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு? 121 121. ஆகவே எங்களுக்கு 10க்கும் 11க்கும் இடையில வரப்போகுது 10 தசம். இந்த கெப்ப எவ்வளவு? 15. இந்த கெப்ப எவ்வளவு? 6 6. ஆகவே டோட்டல் கெப்ப எவ்வளவு? 21 21 மேல் 15. சுருக்கி எவ்வளவு? இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். அப்படி 3 5 15 3 21. ஆகவே 5 7 வகுப்புற மாதிரி இருக்கும். அப்ப 0.50 7 7 49. அப்ப என்னோட வரப்போகுது 10 தசம் 7 10.7 வரப்போகுது. நீங்க பெருக்கி பார்க்கணும். என்னத்தை பெருக்கி பார்க்கணும்? இப்ப 7ஐயும் 10 விட்டேன் 10.7ஐயும் அதே மாதிரி 10.8ஐயும் 10.8ஐயும் இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க. எது உங்களுக்கு கிட்ட வருதோ அதை போடும். ஏன்னா நாங்க கண்டுபிடிச்சது வந்து அண்ணளவா 10.7 பக்கத்து இல்லை 10.8 பக்கத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அதுக்கு பக்கத்துல வந்து நான் கண்டுபிடா சரி. ஓகே. இப்போ வந்து நாங்க அதாவது அண்ணளவாக்கம் இல்லாம டிரெக்ட் முறையால அதாவது வந்து நேரடியா வந்து டிரெக்டா வந்து எப்படி நாங்க ஃபைன் பண்ணலாம்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஆயிரத்தி சரி 2745க்கு என்ன மாதிரி வெக்கமான கான்ட்ராக்ட் பார்ப்போம். சரியா, வடிவா பார்த்துக்கொள்ளணும். பாத்தீங்கன்னா 2745 ரைட். 2745க்கு வர்க்க மூலம் காண போறோம். அதுக்கு என்ன செய்வோம்னா நாங்க இந்த மாதிரி ஒரு சாரி எனக்கு ஒரு நேரம் ஆகுது. இந்த மாதிரி நீட்டா போட்டுக்கொள்வோம். சரியா, போட்டுட்டு என்ன செய்வோம்னா ரெண்டு ரெண்டா சோடி காட்டுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னுக்கு இருந்து ரெண்டு ரெண்டா சோடி கட்டுவோம். கட்டிட்டு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த ரெண்டு ரெண்டா சோடி கட்டைக்குள்ள வந்து அந்த ரெண்டு ரெண்டா சோடி கட்டினதுக்கு முதல் சோடிக்கு என்ன, அடுத்த சோடிக்கு என்னன்ற மாதிரி நாங்க ஒவ்வொரு சோடியும் வந்து பார்க்கணும். சரியா, சரியா, இங்க பாருங்க. இங்க இங்க இப்ப பின்னுக்கு இருக்குதான் இலக்கம். இதுல இருந்து வந்து நாங்க ரெண்டு ரெண்டா சோடி கட்டுறது தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வேலை. அப்ப ரெண்டு ரெண்டா சோடி கட்டணும். எப்படி கட்டணும், பின்னுக்கு இருந்து பாருங்க. ஒன்று இடத்துல இலக்கத்துல இருந்து ரெண்டு ரெண்டா சோடி கட்டைக்குள்ள எங்க வரப்போகுது, 45ல 2 45க்கு ஒரு சோடி, அங்கே 27 ஒரு சோடி. பின்னுக்கு இருந்து பார்க்கணும். ரைட், பின்னுக்கு ஒன்று இடத்துல இலக்கத்துல இருந்து சோடி கட்டணும். அப்ப கட்டினமெண்டா இங்க 45க்கு ஒரு சோடி, அங்கே 27க்கு ஒரு சோடி. ரைட், இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் 27. இப்ப இந்த 27 வந்து எத்தனை தர எத்தனை போட்டுக்கொள்ளலாம், 5 தர 5. ரைட், அப்ப 27 வந்து நாங்க போட்டுக்கொள்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு 5 5. அப்ப 5 தர 5 எவ்வளவு, 25. ரைட், அப்ப 5 தர 5 25. அப்ப மிச்சம் எவ்வளவு, 2. இனி என்ன செய்யணும்டா, சோடி கட்டின அடுத்த ரெண்டு பேர் யாரு, 4 5 தானே. அந்த 4 5 அப்படியே கீழே இறக்கணும். சரியா, இந்த 4 5 வந்து கீழே அப்படியே இறக்கி கொள்ளணும். ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், அடுத்து இங்க மேல ஒரு 5 5 10 அது என்ன செய்யணும், 2 மடங்கு 10 5 2 மடங்கு 5 2 ஆள் பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு, 10 10. இங்க மேல இருக்கிற 5 கீழே இதுல பக்கத்துல வர எண்ணு. ரைட், இப்ப இந்த பக்கத்துல வார எண்ணும் இங்க மேல இருக்கிற எண்ணையும் இந்த 51 தர இந்த பக்கத்துல வார இருக்கிற எண்ணையும் பெருக்கிக்கல என்ன வரும் உங்களுக்கு, 145 என்ன வரும், 245 வரும். 245 வரும். அப்ப என்ன என்ன பெருக்கினா 245 வரும், இரண்டு அதாவது இங்க ஒன்று போட்டா இங்க ஒன்று போட்டா என்ன செய்யணும், 1 தர 101 101. இப்ப இங்க 2 போட்டா இங்க 2 போட்டா 2 தர 102 எவ்வளவு, 204. 204. அப்ப கழிச்சா எவ்வளவு, 41. 41. ரைட், ஏன்னா இங்க வேற நம்பர் இருக்கா எங்களுக்கு இதுக்கு இஞ்சால இல்ல. அப்ப என்ன செய்யணும், தசத்தை குத்தணும். தசம் குத்தியாச்சு. இப்ப தசம் குத்திட்டு இங்க தசம் குத்தினா நாங்க டைரக்டா என்ன செய்யணும், இங்க 2 சைவர் சேர்க்கணும். சரியா, வர்க்க மூலத்துல வந்து நாங்க சேர்க்கிறது 2 சைவர். பௌத்தல் மாதிரி ஒரு சைவர் இல்ல, இங்க 2 0 சேர்க்கணும். ரைட், அப்ப 2 0 வந்து நாங்க அட் பண்ணுவோம். அட் பண்ணிட்டு இப்ப என்னது 2 ஆள் பேருக்கு இங்க போடுவோம், 102. 52 2 ஆள் பேருக்கு போடுவோம். அப்ப 52 2 ஆள் பேருக்கு எவ்வளவு, 104. ரைட், இப்ப 104ல இனி நாங்க இங்கால ஒரு 1 போட்டா இங்க ஒரு 1 போட்டா ஓர் 1041 1041 வரும். 2 போட்டோம்டா ஈர் 1042 எத்தனை வர போகுது, 2084 வர போகுது. 3 போட்டோம்டா எத்தனை வர போகுது, 3 தர இங்க 3 போட்டோம்னா என்ன வர போகுது, 3000 எத்தனை வரும்,
3129 3129 129 3129. ரைட், அங்க 4 போட்டீங்க, 4 போட்டோம்டா இப்படி வரும். இப்படி போட்டோம்டா எவ்வளவு வரப்போகுது? 4176 4176. இங்க எவ்வளவு இருக்கு எங்களுக்கு? 4100 அப்ப 4 வருமா? இல்ல சார் அப்ப எவ்வளவு போடணும்? 3 மூண்டும் இங்க மூண்டும் போடணும். ரைட், அப்ப இங்க 3 போட்டோம்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? 3ஆல பெருக்கினா எவ்வளவு வரப்போகுது? 3 12 3 12 சாரி, இங்க 3 சாரி. அப்ப 3 9 3 12 3 3 அப்ப 129 3129. அப்ப கழிச்சோம்னா எவ்வளவு? 629 600. 621 അതിന് விளங்கல? 4100 இருந்து 3129 கழிச்சா எவ்வளவு? 871 இங்க பாருங்க, இங்க இங்க 0, இங்க 9 இருக்கும். 9ல 2 போனா 7, இங்க 0 ஆயிரும். அப்ப இங்க வந்துச்சு என்ன எவ்வளவு? 1 எடுத்தோம்னா 10, 10ல 1 போனா 9 9. அப்ப எவ்வளவு வரப்போகுது இங்க? 9 சைவர் 9 371. இப்ப ரெண்டாம் தசமானம் கேட்டோம்னா என்ன செய்யணும்? என்ன 2 சைவரை சேர்க்கணும். ரைட், இப்ப இங்க என்ன இருக்கு? 522 52 தசம் 3 3 இருக்கு. அப்ப அதை 2ஆல பெருக்கி தான் இங்க போடணும். அப்ப 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 1046 1046. ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 போட்டா இங்க 1 போட்டா 1046. ரைட், இங்க 2 போட்டா இங்க எவ்வளவு வரப்போகுது? 2800 சொச்சம் வரப்போகுது. இங்க 3 போட்டா 3000 சொச்சம் வரப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 போட்டு பாருங்க. 1465 5ஆல பெருக்கினா எவ்வளவு? 5 25 5 30 32 5 20 23 5 5 6 7 7000 சொச்சம் வருது. ரைட், 6 போட்டு பாருங்க. 6 36 6 36 37 38 39 6 24 27 2 மிச்சம் 6 6 2 மெத்தின 8. 8. ரைட், 7 போட்டு பாருங்க. 1467 தர 7 7 49 7 42 46 7 28 32 7 7 3 10. எத்தனை வருது? கூடிட்டா இல்லையா? இதை விட கூடுதா இல்லையா? 6. கூடிட்டு. அப்ப என்ன வேணும் இதுல கட்டாயம்? 6 6. 6. அப்ப விட என்ன இதுக்கு? 52 தசம் 3 6. வெளியே கொள்ளுங்க. சரி இந்த இருக்கும் 6வது எழுத விட வட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறேன். அதை செஞ்சா இப்ப இதை செய்யுங்க. 1764 வர்க்க மூலம். வர்க்க மூலம் நான் இது நீட்டா போடுறதுக்கால வகுத்தல் இல்லை, வர்க்க மூலம்.
தனு எழுத சொன்னா எழுதணும். கீறு விளையாடிட்டு இருக்க கூடாது. படிக்க வரண்டா மட்டும் இருங்கோ. இங்க விளையாட்டு காட்டுறதுக்கு இங்க வர வேணாம். அம்மா ஓகே சார். உங்களே வந்துட்டேன். ஓ, புரியுது. 1700 எதுல சொன்னா 1700 1764 64 ரைட். பின்னுக்கு இருந்து சோடு கட்டணும் ரெண்டு ரெண்டா. அவ சோடு கட்டினோம்டா 17. 17 17க்குள்ள எத்தனை எத்தனை ஆள் பிறக்கலாம்? 4 4 தர 4 16. 14 எத்தனை மிச்சம்? 1 ஒன்று மிச்சம். இப்ப மிச்சத்தை என்ன செய்யணும்? இங்க 164 சேர்க்கோள் கீழே இறக்கணும். ரைட். இப்ப 4 என்ன செய்யணும்? மேல இருக்கிற 4 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். இதை பெருக்கிறதுல 2ஆல, இங்க இருக்கிற 4 பெருக்கிறதுல மேல இருக்கிற 4 2ஆல பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு? 8. 8 இங்க ஒரு இலக்கம் போட்டு இங்க ஒரு இலக்கம் போட்டு இந்த இந்த இலக்கத்தால இந்த இவ்வளத்தையும் பெருக்க எங்களுக்கு இவ்வளவு வரும். ரைட். 1 போட்டா எவ்வளவு வரும்? 81 வரும். 2 போட்டா எவ்வளவு வரும்? 164 ஈர் 2 4 ஈர் 8 16. ஆகவே 164. நேர வந்துட்டா விட இல்ல சார். ஆகவே 1764 வர்க்க மூலம் எவ்வளவு? 42 42. ரைட். அப்ப 42.
ரைட். இப்ப நாங்க வந்து ஒரு தசத்துல வார இலக்கத்தை பார்ப்போம். ரைட். 3.42 வருதுன்னு வைப்போம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி சோடி கட்டுறேன்டா, தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத அதுக்கு ரெண்டு ரெண்டா சோடி கட்டணும். ரைட். அதே மாதிரி தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறத ரெண்டு ரெண்டா சோடி கட்டிட்டு போகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தசத்துக்கு பின்னுக்கு இப்ப 3.42 இருக்குதுண்டா, இதுக்கு பின்னுக்கு 0 போட்டா இந்த இலக்கம் மாறுபடுமா? இல்ல. 3.42 ஒன்று தான், 3.41 தான், இல்ல 3.41 போட்டாலும் ஒன்றுதான். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதை சோடி கட்டுறதுக்கு எனக்கு ஈஸிக்காக ஒரு 0 எக்ஸ்ட்ராவா சேர்க்குறேன். சரியா? தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத தனியா சோடி கட்டணும், தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறத தனியா சோடி கட்டணும். தசத்துக்கு முன்னுக்கு என்ன எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்ப அவருக்கு சோடி இல்ல, அவர் தனியா இருக்கிற. அப்ப அவரை அப்படியே அவராகவே விடுவோம். அதுக்கு பின்னுக்கு பாருங்க, இனி தசத்துக்கு பின்னால இந்த பக்கத்தால சோடி கட்டணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? 42ல ஒரு சோடி, ஒன்று தனியா இருக்கிறார். அவருக்கான என்ன செய்யறேன், ஒரு 0 இங்க வாங்க இழுத்து கொண்டு வந்து அவரை சேர்த்து ஒரு சோடி கட்டியாச்சு. அப்ப 10க்கு ஒரு சோடி. இப்ப 3 தனியா இருக்கிறார், என்ன செய்யணும்? அப்ப 3க்கு தனியாவே காணும். இப்ப 3க்கு தனியா என்ன வர போகுது? 1 தர 1 1 மிச்சம் எவ்வளவு? 2. இங்க தசம் இருக்கிறதால நாங்க என்ன செய்வோம்? இங்கே தசத்தை குத்திடுவோம். இனி என்ன செய்யணும்? 2 2 இறக்கணும். அப்ப 42 கீழே இறக்கணும். ரைட். ஒன்று என்ன செய்யணும்? இனி மேலே இருக்கிற ஒன்றை எத்தனை ஆள் இருக்கணும்? 2 ஆள் இருக்கணும். அப்ப பெருக்கினா ஒரு 2 2. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க போடுற இலக்கமும் இங்க போடுற இலக்கத்தையும் பெருக்கிக்கல 242 வரும். எத்தனை ஆள் பெருக்கினா வரும்? 121 121. இங்க ஒரு 1 போட்டா இங்க ஒரு 1 போட்டா 21 வரும். இங்க 5 போட்டா இங்க 5 போட்டா எத்தனை? 25 எவ்வளவு? 125. அதே விட கூட போடலாம். இங்க 8 போட்டு பார்ப்போம். இங்க 8 போட்டா இங்க 8 போட்டா 2 8 64, 2 2 16, 16 மாறும் 22. அப்ப எத்தனை வர போகுது? இதை விட கூட போடல. 9 போட்டு பாருங்க. நான் 242 கூட வந்துடும். போட்டு பார்ப்போம். 9 இருக்கா? 29 தர 9, 9 9 81, 9 2 18, 8 26. 26. 242 தாண்டிட்டா இல்லையா? தாண்டிட்டு. ஆகவே 8 தான் இங்க வரப்போகுது. அப்ப 8. அப்ப கழிச்ச வேண்டாம் எவ்வளவு உங்களுக்கு? 242 224 கழிச்சா எவ்வளவு? 18. சரியா? இனி என்ன செய்யணும்? இன்னொரு சோடி இருக்கு, யாரு? 10. அவரை கீழே இறக்குவோம். இங்க 18 என்ன செய்யணும்? 2 ஆள் பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு? 36. ரைட். இப்ப நாங்க ஒரு இலக்கம் இங்க போடுறதுக்கும் இங்க போடுறதுக்கும் பெருக்கல் சமனா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 30 தர 6 எத்தனை வர போகுது? 3 6 18 180 வர போகுது. ஆகவே 6 வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றா இங்க 36 இருக்கிறாள். சரி, 5 ஒருக்கா போட்டு பார்ப்போம். 5 போட்டோம்டா 5 25, 5 6 30 32, 5 3 15, 16 17 18. அதுவும் கூடிட்டு. அப்ப எத்தனை போடணும்? 4 போடணும். அப்ப இதுல வந்து வரப்போகுது 4 4 போட்டோம்னா நன்னாங்கு 16, 6 4 24, 1 25, 4 3 12, 12 2 15. கழிச்சா எவ்வளவு? 4. இங்க 0, 10ல் 5 போனா 5. இங்க எத்தனை? 7 7 2 254. என்ன செய்யணும்? 2 சைவரை சேர்க்கணும். 184 இங்க கூட்டி நம்ம இங்க பெருக்கணும். வேண்டாம் எவ்வளவு? 368. 368. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 368 இங்க ஒரு இலக்கம் போடணும், இங்க ஒரு இலக்கம் போடணும். அந்த இலக்கத்தால பெருக்கினா எங்களுக்கு விட வரணும். 2 எத்தனை ஆள் பெருக்க வரும்? 36. 36 5 30 5 15 36
56. 7 போட்டு பார்ப்போம். 3677 இங்க 7 7 7 49 இங்க எத்தனை 7 8 7 8 56. 56 56 நாளும் 60 7 7 7 7 6 42. 42 மாறும் 48 7 3 21 4 இருபத்தஞ்சு பாருங்க கூடிட்டா இல்லையா கூடிடுச்சு. 25,400 இருக்கணும் 25,800 சொச்சம் வருது. அப்ப எங்களுக்கு என்ன வரும் இப்ப இங்க மூன்று 3 7 போட்டிருந்தாங்க. அப்ப ஒன்றை குறைக்கணும். குறைச்சா எவ்வளவு ஆறு 6 6 இப்ப பிறகு சொல்லுங்க 6 6 36 ரைட் 6 4 24 24 மூன்றும் 27 2 மிச்சம் 6 6 36 2 38 6 3 18 மூன்றும் 21. இருபத்தொன்று இதுக்கு மேல வேணாம் அப்படி நாங்க விட்டுக்கொள்ளலாம். அப்ப விட்டாங்களுக்கு விட என்ன 1.84 6 ரைட் எழுதி கொள்ளுங்க. எழுதினாக்கள் லீவ் ஆகலாம். அடுத்த 11ஆம் மணிக்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எழுதினாக்கள் லீவ் ஆகலாம்.